கொடியரங்க தலைமை, கருத்தரங்க தலைமை, 2 தலைமைகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் முதற்கன என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்வுக்கு முதன்முறையாக வந்திருக்கார் ஐயா ஆறுமொழியா. இந்த பகுதியின் பிரபல மருத்துவர் பார்த்துட்டீங்க, முதல் முறை வந்திருக்கார். மிகவும் நன்றி, மகிழ்ச்சி. அதனேற்ற வடபழனியிலேருந்து வந்திருக்காங்க. வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. கவிஞர் உண்மையாக போக முடியும். திரைப்பட ஆசிரியர் ஐயா தொடர்ந்து வெற்றிகளையே தொடர்ந்து அங்கே வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஐயா வெளிநாயகம் எல்லாருமே வந்து சிறப்பான, அதாவது பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், திராவிட இயக்க நாள் இல்லை. இங்கே பெரிய பேச்சாளர்கள் யாரும் வரலன்னா கூட அந்த சிந்தனை இன்னும் பார்க்க போனால் தீ பரவட்டுன்ற தலைப்பை வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தீ பரவட்டுன்ற தலைப்பும் முதல் திருத்தமும் ஐயா நடேசனாரை பற்றிய இந்த கருத்து நிறைய பேர் யார் பேசினா என்ன ஒரு புதிய செய்தி கேட்போமே சொல்லி வந்திருக்கிறீர்கள். அனைவரும் நன்றி, மகிழ்ச்சி. தாய்மார்கள் சொல்லிட்டாரு, இந்தியா சரி போராட்டம் மாநிலங்கள் ஒன்றியம் இதுதான் ஒரு முகப்புறை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா சட்ட திருத்தம், முதல் சட்ட திருத்தம். முதல் சட்ட திருத்தம்னா முதல் சட்டம் எப்படி வந்தது, அந்த வந்த சட்டத்துக்கு ஏன் திருத்தம் தேவைப்பட்டது, அந்த வரலாறு கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி போய் நம்ம திருத்தத்தை பார்க்கலாம். சட்ட உருவாகிறதுக்கான அந்த பின்னணி, அதற்கான போராட்டங்கள், அதுக்கான கூட்டங்கள், கலந்துரையாடல் ஒரு வழக்கு நம்ம பார்த்தா சரியா இருக்கு. கேட்குதா? நெருங்கி கொஞ்சம் தூக்கிக்கிறா கையில் எடுத்து. முதலாவது விடுதலை போராட்ட காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, விடுதலை பெற்ற பிறகு நாம் எல்லோருக்கும் ஒரு சட்டத்தை உருவாக்குவோம். எப்படி உருவாக்குன்னா, வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை இருக்கு. அந்த வாக்குரிமை பெற்ற குடிமக்கள் வாக்களித்து ஒரு நாடாளுமன்றத்தை நாம் தேர்ந்தெடுப்போம். அந்த நாடாளுமன்றம் ஒரு அரசியல் சபையை நியமிக்கும். அந்த அரசியல் சபை நமக்கான, நம்முடைய எதிர்காலத்துக்கான ஒரு சட்டத்தை, அரசியல் சட்டத்தை இயக்குவார்கள் என்று எப்போ சொன்னாங்கன்னா, விடுதலை போராட்ட காலத்திலேயே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டங்களில் இதை அறிவித்தார்கள். நமக்கான சட்டத்தை வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளித்து அப்படி ஒரு ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு. அந்த மாதிரி உருவாக்கணும் சொன்னாங்க. ஆனா என்னாச்சுன்னா, நாளாக மக்கள் வந்து விடுதலை போராட்டம் வந்து தீவிரமடைய எப்படி இருந்தோ, அப்போ காந்தியடிகளுடைய ஒரு நுழைவு அவர் வந்த பிறகு மக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் காங்கிரஸ் வந்து பரவலாக போகுது, தீவிரமாக போகுது, போராட்டங்கள் அதிகமாக கையெழுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விடுதலை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். எப்படின்னா விடுதலை கிடைச்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, அப்போது வந்து பெருமுதலாளிகளும் பார்ப்பனர்களும் சேர்ந்துட்டு தலைமை, அதுலேயே அவங்க தலைமை தான் இருக்குது காங்கிரஸ். இருந்தாலும் அவருடைய செல்வாக்கு அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல்ல இருந்தே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அரசியல் சட்டம் உருவாக்கப்படும் சொன்னவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, 46
ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நம்ம உருவாக்கும் முதல்ல சொல்லி ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. எப்படின்னா அந்த வயது வந்தவர்களுக்கான வாக்குரிமை இல்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே. வரி செலுத்துபவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், சமஸ்தான மன்னர்கள், இந்த மாதிரி மக்கள் தொகையில ஒரு 14 விழுக்காடு, அவ்வளவுதான், 14 விழுக்காடு உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைதான் ஒரு நாடாளுமன்றம். அதான் இடைக்கால அமைச்சரவை. அந்த நாடாளுமன்றமே அரசியல் சபையாக அறிவிக்கிறாங்க. அப்போ 114 பேர் கொண்ட ஒரு மிக சிறுபான்மையினரோட மக்கள் பிரதிநிதிகள் தான் நம்முடைய அரசவையை உருவாக்குறாங்க. இவங்க ஒரு அரசியல் என்ன சபைன்னு ஒரு ஆய்வு பண்ணப்பட்டு ஒரு வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி என்று ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவில் யாருன்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் தலைவர் அம்பேத்கர், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை. அடுத்ததாக முகமது சாதுல்லா, ஒரு இஸ்லாமியர். அதுக்கு அடுத்ததாக 4 பார்ப்பனர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், டி கிருஷ்ணமாச்சாரி, அவர் KM முன்ஷி, குஜராத் பார்ப்பனர். அப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு இஸ்லாமியர், 4 பார்ப்பனர்கள். இதுதான் அரசியல் நிர்ணய வரைவு குழு. பெருவாரியான பிற்பட்ட வகுப்பு மக்களுடைய ஒரு பிரதிநிதி அது இல்லை. அதுவும் ஒரு சிறுபான்மை குழு தான். அரசியல் நிர்ணய சபை சிறுபான்மை குழு, வரைவு குழுவும் ஒரு சிறுபான்மை. இவர்கள் அப்பவே பெரியார் சொல்றார், ஒரு பிற்பட்ட வகுப்பு மக்களை சேர்த்து ஒரு நபரும் இல்லையா. அம்பேத்கரை குறை சொல்றார். நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு போயிட்டீங்க, நீங்க பிற்பட்ட மக்களுக்கு செய்யவே இல்லை, யாருமே உறுப்பினர் இல்லை. அப்போ பெருவாரியான மக்கள் தொகையை புறக்கணிச்சுட்டு அந்த ஒரு அரசு நிர்ணய சபை உருவாகுது, வரைவு குழு உருவாகுது. இவர்கள் தான் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையை, இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த அரசு நிர்ணய சட்டத்தை உருவாக்கியவர்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு மைனாரிட்டி குழு தான் உருவாக்கி இருக்குது இந்த அரசு சட்டம். அதாவது முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1854 ரெவன்யூ போர்டு, அந்த வருவாய்த்துறை சார்ந்த அந்த துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை எல்லா ஆட்சியாளர்களுக்கும் கலெக்டருக்கு போகுது. 1954 வருவாய்த்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் போகுது. என்ன போகுதுன்னா, நாங்கள் அரசு அலுவலர்களை பார்க்குறோம், மாவட்ட ஆட்சி அலுவலகங்களில் பெருவாரியான மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால இனிமேல் ஆட்சியாளர்கள் இங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஒரே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்து மட்டுமே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்க, அந்த பதவிகள் பரவாயில்ல எல்லாருக்கும் போகிற மாதிரி நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. 1854. அப்போ எப்போன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட தான் இருக்குது. இந்தியா என்பது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில் தான் இருக்கு. ஏன்னா 1857 தான் சிப்பாய் காலம் வருது. சிப்பாய் காலம் வந்த பிறகுதான் 1860 இங்கிலாந்து அரசனுடைய ஆட்சியின் கீழே இந்தியா போகுது. ஆனால் அது வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி அதிகாரி இருக்கும் போதே அவர்கள் எச்சரிக்கையாக பார்க்கலாம். 1854. ஆனால் 1871 அப்போதான் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1871 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் போது தான் பார்க்குறாங்க. முதல்ல ஏதோ மேலோட்டம் பார்க்குறாங்க. புள்ளி வரல் பார்க்கும்போது தான் நிறைய பேர் பார்க்கலாம். அப்புறம் ஒரு
அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கிறாங்க. பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அதிகப்படியாக அரசு அலுவலர்கள் அவங்க தான் அதிகப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால இது புரியது வந்து சரியா இல்லை. இது நான் சும்மா சொல்லலை. எப்படி வந்து பார்ப்பனர்கள் எப்படி வந்து எல்லா இதுலையும் இருக்கிறாங்கன்னா, கடப்பா மாவட்டத்தில் டி கிருஷ்ணாராவுங்கிற ஒரு பார்ப்பனர் அந்த காலத்தில் வந்து ஒரு கலெக்டருக்கு இணையான ஒரு பதவி உண்டு. சரஸ்தர்ன்றாங்க. கிறிஸ்டர் சரஸ்தர்னு ஒரு அந்த பதவியோட பேர் ஆட்சியாளருக்கு இணையான ஒரு பதவி. அது இருந்த ஒரு டி கிருஷ்ணாராவ். அவர் வந்து 168 பேரை அந்த குடும்பங்களை சேர்ந்த 168 பேருக்கு ஆட்சி கலெக்டர் வேலைக்கு கொடுத்துருக்காரு. அது கரெக்டாக கொடுக்குறாரு. கிருஷ்ணாராவுடைய தம்பியினுடைய மனைவியினுடைய தம்பி, மனைவியினுடைய மருமகன் சொல்லி முழு இதே கொடுக்குறாரு. 168 பேர் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ராயலசீமா மாவட்டத்தில் 108 பேர் இருக்கிறாங்க. நான் சும்மா சொல்லலை, இதெல்லாம் கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பதவிகளெல்லாம் எல்லாரும் போகணும். இதுக்கு அவங்க தான் அனுபவிச்சுருக்காங்க. அப்புறம் அவர் என்ன 1892 2 புத்தகம் எழுதுறாரு. என்னன்னா, பார்ப்பனர் இல்லாத இனங்கள் என்ன பண்ணோம்னா, பார்ப்பனர் இனங்களும் அரசு வேலை வாய்ப்பும், பார்ப்பனர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, எப்படி நம்ம மறுக்கப்படுது வேலைகள் எல்லாம் பற்றி ஒரு புத்தகமும். அடுத்ததாக பார்ப்பனர்களாளர்கள் நமக்கு எதிராக இருக்கிற சவால்கள் என்ன, அதை எப்படி தாண்டி வரணும் சொல்லி அவரும் 2 புத்தகம் எழுதுறாரு. இதெல்லாம் வந்து யார் செய்யணும்னா எல்லாம் ஆங்கிலேயர்கள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. உள்ள என்னென்ன நடக்குன்னு அவங்களும் தெரியும். பார்ப்பனர்களால் அந்த அதிகாரத்துக்குள்ளே போகாதால உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் அதுவும் பார்ப்பனர்கள் படித்தவர்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அப்போதான் வந்து முதல்ல முறையாக விழிப்புணர்வுனா அரசு சார்ந்து செய்திகளெல்லாம் படிக்கிறது வந்து அதிகமாக வழக்கறிஞர் படிப்பாங்க. அது அந்த மாதிரி 2 வழக்கறிஞர், சுப்பிரமணியன் ஒருத்தரும் விஸ்வத்மா நாயுடு ஒருத்தரும் 2 வழக்கறிஞர் சேர்த்து நம்ம இவ்வளோ ஏமாந்து போகிறோங்க, எவ்வளோ ஏமாந்துறாங்க. இதுக்கு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் அசோசியேஷன், சென்னை பார்ப்பனர் அல்லாத சங்கம் சொல்லி உருவாக்குறாங்க 1930. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆனால் முதல்ல அறிவிச்சுறாங்க இது வந்து கட்சி சார்பற்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக பார்ப்பனர் அல்லாத படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பதற்கான ஒரு உதவி, இதை நம்ம செய்யணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு சொல்லி அவங்க தொடங்கின உடனே இந்து பேப்பர்லையும் சுதேசமத்திலையும் கண்டன அறிக்கைகள். மக்கள் மத்தியில் வந்து சமூக நல்லிணத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, உணவு செய்கிறாங்க, ஆக எல்லாம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து எழுதுறாங்க. இந்த கூட அவங்க 2 வருடம் நடத்துகிறாங்க. அது நடத்த முடியல. அப்புறம் 1912 இது தீ பரவட்டன்ற மாதிரி அந்த மாதிரி தீயை பரவி இருக்கோம். வழக்கறிஞர்கிட்ட இருந்து அரசு அலுவலர்கிட்ட போயிடுச்சு இந்த குணம். அவங்க பார்க்குறாங்க அரசு அலுவலர்கள் அந்த நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து நான் பிராமின் அசோசியேஷன் நாங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேரில் இருந்த சென்னை ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் கழகம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இதுதான் சரி நம்ம. ஆனால் அவங்க வந்து அரசியல் ரீதியாக சிந்திக்கிறாங்க. அரசியல் ரீதியாக சிந்திக்கும்போது நம்ம வந்து பார்ப்பனர்களுக்கு முதல்ல பட்டதாரிகளே அவங்க கௌரவிக்கணும், பாராட்டணும், மாதம் ஒரு கூட்டம் போடணும். இதுக்கெல்லாம் வந்து துணையாக நடேசனார்
என்னை அவங்களோட போய் இணைச்சிக்கிறாரு. அவங்க ஆலோசகராக இருக்கிறாரு. அவங்க வீட்டில் மாதம் கூட்டம் நடத்துவாங்க. திருவள்ளிக்கேணி பெரிய தெருவில் இலக்கியம் சாஸ்தியம் ரெண்டும் சேர்ந்து நடத்துகிறாங்க. பல்வேறு தலைவர்கள் இருப்பாங்க. அப்படி வரும்போது அடுத்ததாக இந்த பேர் ஒரு வருடம் முடியுது. முடிந்த பிறகு எந்த ஐக்கிய சங்கம் வந்து அவ்வளோ நல்லா பேர் இன்னும் ஆட்களை ஒரு கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், எழுச்சி விட்டுற மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்க. அவன் என்ன செய்யலாம்? திராவிடர்கள் ஏற்கனவே பேருக்கு நம்ம அயோத்தியில் உருவாக்கியிருக்காங்க. இப்போ திராவிட சங்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம். அப்படி சரியா? சரி, திராவிட சங்கம் ஆரம்பிக்கலாம். அது பரவலாக போகுது, நல்ல செல்வாக்கு பரவாயில்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் 1912 இங்கே அரசாங்கம் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு 9லேருந்தே மக்கள் மத்தியில் இந்த இடஒதுக்கீடை பற்றி ஒரு பேச்சு வந்துருச்சு இல்லையா? திரும்பி வந்து திராவிட சங்கம் உருவாக்கியாச்சு. அரசு தரப்புலேருந்து ராயல் கமிஷன் சொல்லி ஒன்று கமிஷன் அனுப்புகிறாங்க. இடஒதுக்கீடு பற்றிய இது பண்ணுறதுக்காக விசாரிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்க ராயல் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. அது வந்து ஒரு சுற்றுப்பயணம் வரும். அந்த சுற்றுப்பயணத்தில் பி.டி. தியாகராயர் வந்து போய் தன்னுடைய கருத்து சொல்கிறார். இந்த மாதிரி இடஒதுக்கீடு தேவை, நாங்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கோம், எங்களுக்கு வந்து எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த கமிஷனுக்கு போய் சொல்கிறார். அப்போது அதே காலகட்டத்தில் கவர்னருடைய வெண்பாக்கு கவர்னருடைய அதிகாரி ஒரு பெரிய அதிகாரி கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பதவிகளையும் இவர்களே பார்ப்பனர்களே வந்து ஆண்டு இருக்காங்க. இந்த போக்கு என்பது இப்படியே நீடிச்சுன்னா நாட்டுக்கு ஒரு கேடாக போயிடும். அந்த அது வந்து இந்த சமூக நீதிக்கு எதிராக போயிடும். அந்த சமூக நீதியை நம்ம நிலைநிறுத்தணும். ஏன்னா ஒரு பக்கம் ராய் கமிஷன் போகுது, ஒரு பக்கம் இவர் வந்து அந்த வெண்பாக்கின்ற கவர்னருக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு போய் என்ன சொல்கிறாரு? பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு தனியாக பிரித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பேரால் அமைந்த பிறகு பேச்சால் வந்த பிறகு பார்ப்பனர் சொல்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறதால இது கொடுங்க, தேர்வு நடத்துங்க, தேர்வு நடத்தி தேர்வில் வரட்டுமே. இப்போ பேசுகிறாங்க இல்லையா, மெரிட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ பேசுகிறாங்க, தேர்வு பற்றி பேசலாம். தேர்வு இல்லைன்னா வந்து ஒரு திறமை இல்லாமல் போயிடுவாங்க, தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க சொல்ல ஆரம்பிக்க. அவர் சொல்கிறாரு, அவர் திறமை தகுதி பற்றியெல்லாம் நீங்கள் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்க மற்றவங்க வந்து இப்போ தான் வராங்க, பயிற்சி இப்போதான் கல்வி கற்று வராங்க. அதனால் அதுக்கு நீங்கள் பேசலாம். ஆனால் பார்ப்பனர்கள் தனியாக பிரித்து அவருக்குள்ள ஒரு தேர்வு வச்சு, ஆனால் பார்ப்பனர்களுக்கு நேரடி ஒரே இது இப்போ சொல்ல காமன் என்ட்ரன்ஸ் வைக்கிற சொல்கிறாங்க. இப்போ இவர் மோடி என்ன சொன்னாங்க, மோடி அரசு எல்லாரும் பொதுவான தேர்வு வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து அப்போவே இருக்கு அவங்க மத்தியில். அப்போவே பார்ப்பன மத்தியில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது, ஒவ்வொரு தனித்தனியாக வைக்க முடியும். அப்போ இந்த கருத்துக்கள் வரும்போது தான் காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கிற டி.எம். நாயரும் பி.டி. தியாகராயரும் 2 பேரும் அங்கே நிறைய அவமானங்கள் சந்திக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சொல்லும்போது சொன்னார், பி.டி. தியாகராயர் தான் வந்து மயிலாப்பூர் படம் அங்கே ஒரு கும்பமேளம் ஏதோ நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாரு. அந்த காலத்துலேயே 10,000 ரூபா கொடுக்குறாரு. 10,000 ரூபா கொடுத்தவரை வந்து தரையில் உட்கார வைக்கிறான். இவர் கீழே பியூனா இருந்தவனை போய் நாற்காலியில் உட்காந்துக்கிறான். அப்போதான் ரொம்ப அவமானம் போகுது. ஏன்னா யாரும் ஒரே ஒரு காரணத்தை எப்படி இழுவை நடத்துகிறாங்க நம்மள சொல்லி அப்போதான் உடனே போச்சுட்டு இப்போ டி.எம். நாயரை போய் பார்க்குறாங்க. இவரெல்லாம் சேர்ந்துட்டு இந்த நேரத்தில் தான் நடேசனார் போய் அவங்கள ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இந்த இதை சென்னை ஐக்கியேஷன் கேட்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பரவலாக போனோம்னா 1916 தென்னிந்திய நல உரிமை சட்டம் ஒன்று உருவாக்கும். தென்னிந்திய நல உரிமை சட்டம் போது அவங்க தங்களுக்கான ஒரு 3 பத்திரிகைகளை உருவாக்குறாங்க.
அதில் ஒன்று தான் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பத்திரிகை, இன்னொன்று திராவிடன், இன்னொன்று ஆந்திர கேசரி தெலுங்கு. அது ஆந்திர கேசரி ஏற்கனவே இருந்து பத்திரிகை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அவங்க கொள்கையை பரப்புரை செய்யறாங்க. 1917 அவர் தொடர்ந்து ரொம்ப பரவலாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுது. முதல் மாநாடு கோயம்புத்தூர் நடத்துறாங்க. ஆகஸ்ட் 19, 1917 முதல் மாநாடு நடக்கும்போது நம்ம இன்னும் தீவிரமாக கொண்டு போனோம், மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு ஒரு போராட்டம் நடத்துன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போதான் மறுநாள் ஆகஸ்ட் 29, 1917 எட்மண்ட் இவர் மாண்டேகுன்றது லண்டன் இருக்கக்கூடிய இந்திய மந்திரி, இந்திய விவகாரத்தை பார்க்கறதுக்கு அங்கே ஒரு மந்திரி இருக்கார், இந்தியா மினிஸ்டர்னு வாங்க, இந்திய விவகாரம் பார்த்து அவர் மாண்டேகு. இங்கே செம்ஸ்போர்டு, அப்போ கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய்வான், இங்கே வைஸ்ராய், அங்கே மாண்டேகு. அவர் அந்த மாண்டேகு ஒரு அறிக்கை விடுறாரு. லண்டன் அவனுடைய பாராளுமன்றத்தில் ஒரு தகவல் ஒன்று சொல்றாரு, பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை அரசு துறைகளில் அவர்களை வர வச்சு அவர்களுக்கு ஒரு தேர்தல் நடத்தி அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பாட்சி உருவாக்கலாம் பார்க்குறாங்க. இந்தியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம் இனிமேல் அரசு துறையில். அந்த மாதிரி ஒரு சிந்தனை அரசுக்கு இருக்கிறதால இது குறித்து நாங்கள் இந்தியாவில் போயிட்டு மக்கள் மத்தியை சந்தித்து அவங்களுடைய கருத்துக்கு கேட்க போகிறோம் சொல்லி அங்கே அறிவிக்கிறார். அப்போ இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பரவாயில்ல, இனிமேல் அரசுலேயே நம்ம போயிடலாம், அரசு துறையிலேயே அதிகாரம் நம்ம செலுத்தலாம், அந்த அளவுக்கு அரசே ஒரு வாய்ப்பு தருது சொன்ன பிறகு இவங்க தயாராகிறாங்க, என்ன பேசலாம் சொல்லி. அப்போ எட்மண்டும் அதான் மாண்டேகு அது செம்ஸ்போர்டு இப்போ படிச்சுட்டு இல்லையா, நாங்கள் 1909 மின்டோ மார்டின்வான், 1919 மாண்டேக் செம்ஸ்போர்டு. இந்த குழு விவசாயிக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்ன தேவை, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது முதல் முறையாக நீதி கட்சி மாண்டேக் செம்ஸ்போர்டு கிட்ட 3 கோரிக்கை வைக்கிறாங்க. அது முதல்ல காங்கிரஸ்காரர் என்ன போய் சொல்றாங்கன்னா, மாண்டேக் செம்ஸ்போர்டு கிட்ட முதலாவது எங்களுக்கு தேவை, உங்கள் அரசாங்கத்தின் மேலே எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஆட்சி கருத்து அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் கடைபிடுங்க, நாங்கள் நாங்களே ஆண்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கு, எங்களை ஆண்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு பொறுப்பாட்சி நாங்களே அதை சுயாட்சி பண்ணணும், அதுதான் எங்களுக்கு தேவை, உங்களுடைய இது எங்களுக்கு தேவைன்னு காங்கிரஸ் சார்பாக அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. முஸ்லீம் லீக் அப்படி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுப்பாட்சிக்கு காங்கிரஸ் கேட்குற மாதிரி நீங்கள் கொடுத்துடாதீங்க, ஏன்னா நாங்கள் திரும்பி இன்னும் அடிமை ஆகிடும், உங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட அடிமை ஆகிடும், நாங்கள் அது விரும்பலை, நீங்கள் இருக்கணும், எங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் வரல, எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்காக சமூக நீதி பரவலாக வர வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு உரிமை இருக்கு. முழு உரிமை என்பது ஆளக்கூடிய உரிமை என்பது ஒரு தேர்தல் வைக்கிறீங்க, தேர்ந்தெடுக்கப்படுற மக்கள் கிட்ட அந்த அமைச்சர்கிட்ட தான் முழு உரிமை இருக்கு, அவங்க தலைமை தான் ஆட்சி அதிகாரம் நடக்கணும். அதே மாதிரி அனைத்து துறைகளிலுமே பரவலாக எல்லாருக்குமான வாய்ப்புகள் கொடுக்கணும் சொல்லி இவங்க அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க போய் அவங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு இவங்க பார்க்குறாங்க, நம்ம சொன்னது அவனுக்கு புரிஞ்சிருக்குமா, இந்திய சமூகம் சாதி விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, நம்ம நேராக போய் திரும்பி அவங்க போய் பேசுவோம்,
சொல்லி ஒரு முடிவு பண்ணலாம். முடிவு பண்ணிட்டு டிஎம் நாயரை அவர் அனுப்பலாம், ஒரு குழு அனுப்பலாம்னு யோசனை பண்ணலாம். அந்த நேரத்தில் இலங்கை என்ன பண்ணாரு, ஏன்னா அப்போ வந்து இந்தியா வந்து இலங்கையும் சேர்ந்து தான், பிரிட்டிஷ் இந்தியான்றது பர்மா இலங்கை எல்லாம் சேர்ந்து. அவன் பாப்புலர் என்ன பண்ணாங்கன்னா, யாருன்னு தெரியாமல் போயிட்டு எங்கே பிரிட்டிஷ்காரன் அவன் கேட்குற மாதிரி கொடுத்துட போகிறான்னு சொல்லி கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. திலகர் தலைமையில் அவர் எங்கே இந்தியாவிலேருந்து கிளம்பல, இலங்கைக்கு போய் கிளம்புறாரு. இலங்கையில் போய் கிளம்பும்போது அங்கே விசா கொடுக்கல அவர். ஏன்னா அப்போ வந்து முதல் உலக போர் நடக்குது, 14-18 வரைக்கும் நடக்குது அந்த காலகட்டம், 17. அதனால கொடுக்க முடியாதுட்டான். இது இவனுக்கு தெரிஞ்சிடும். இது அடங்க அவனுக்கு மறுத்துட்டானே, நம்மளுக்கு மறுத்துவாங்க போல் இருக்கு. சரி, அதுக்கு மாதிரி இவங்க அப்ளை பண்ணுறாங்க, இவங்களுக்கு மறுத்துறான், யாரும் போக முடியாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அவர் வந்து இந்த சர்க்கரை நோயாளி டிஎம் நாயர், அதை சொல்லி நான் ஒரு சர்க்கரை நோயாளி, நான் போய் மருத்துவத்துக்கு போக போகிறேன் சொன்ன பிறகு அவருக்கு கொடுத்துறான். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு அது கொடுக்குறான். கொடுத்துட்ட பிறகு இவர் போயிட்டு ஜூன் மாதம் போய் சேர்ந்துடுறாரு. ஜூன் மாதம் சேர்ந்த பிறகு போய் சேர்றாரு. இறங்கின உடனே ஒரு போலீஸ்காரன் ஒரு பெரிய லெட்டர் ஒன்று கொடுக்குறான், இதை கையெழுத்து போடணும். என்னன்னா, நீ வந்தது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு நீ அந்த மீட்டிங்கு இந்த மீட்டிங்கு அவங்கள பார்க்கணுங்களால யாரும் போய் பார்க்கக்கூடாது, இதை கையெழுத்து போடணும். இவ்வளோ நாளா இதுக்கு தான் வந்து அவரை பார்க்கலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி கையெழுத்து போட்டு உட்காந்துப்பாரு. அப்புறம் பார்த்து, ஆனால் இவர் மெடிக்கல் அங்கே தான் படித்தார் லண்டனில். இவருக்கு அந்த காலத்திலேயே மாணவராக இருக்க காலகட்டத்தில் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இருக்கு, அரசு சார்ந்து. அவர்களெல்லாம் இப்போ வந்து அமைச்சர்களாகவும் பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க 3 பேர் வந்து இவரை பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணா, நான் பேசுறதுக்கு எனக்கு விஷயம் சொல்ல வந்தால் எனக்கு பேச விட மாட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லை, எனக்கு கவலைப்பட, நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்க போய் அரசாங்கத்தை பேசி என்னங்க அவங்க வந்து எது விடைக்க சொல்லணுமா, நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஜாதி பற்றி ஒன்றும் தெரியாது, அது கவர்னர் சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. அப்படியா, சரி வரணும்னு சொல்லி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி செஷன், மேலவையும் லோக்சபா முடியாது, மேலவையும் மக்களவையும் சேர்ந்து லார்ட் ஆஃப் காமன்ஸ், அதாவது 2 அவை இருக்குது அங்கே. இங்கே எப்படி லோக்சபா, அந்த 2 அவையும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன், அதில் வந்து ஒரு உரை நிறுத்துறது, மிக நீண்ட உரை. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், அதில் நீண்ட உரை நிறைய பேசுகிறாரு. குட்டு முழு சமூக அமைப்பெல்லாம் முழுசாக சொல்லிட்டு பேசுகிறாரு. பேசி முடிச்ச பிறகு அவங்க பேரெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே இருந்து பத்திரிகை, அங்கே இருக்க ஸ்பெக்டேட்டர் ஒரு பத்திரிகை, டெய்லி டெலிகிராஃப் ஒரு பத்திரிகை, இதெல்லாம் போய் அது கட்டுரை எழுதுறாரு. கட்டுரைலாம் எழுதி முடிச்ச பிறகு பார்த்தா ஏதோ நல்ல ரிசல்ட் வரும்னு பார்த்தா ஜூலை 2ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான், இந்துக்களுக்கு இல்லை சொல்லிட்டாங்க எடுத்தோடனே. அதனால வந்து அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தேர்தல் நடத்துவோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கொடுப்போம், தேர்தல் எப்படி நடத்தும்ன்றதை இது பண்ணுவோம். அதுக்கு ஒரு 2 கமிட்டி ஒன்று போட போகிறோம். அதாவது யாருக்கு எந்த வயதுக்கு தேர்தல் வாக்குரிமை கொடுக்கலாம், தொகுதிகளை எப்படி பிடிக்கலாம்ன்றதை பற்றி ஒரு கமிட்டி, அது ஃபீத்தம் கமிட்டின்னு. இன்னொன்று சாதி வாரி ஒர்க்குன்றீங்க, அதை பற்றி விசாரிக்கிறது சவுத் கமிஷன் ஒன்று போடுவோம். இந்த 2 கமிஷன் வந்து வருவாங்க இந்தியாவுக்கு. நீங்கள் உங்கள் கருத்தை அங்கே சொல்லுங்கள் சொல்லிடலாம். அப்புறம் சவுத் போர்ட் கமிஷன் வருது இந்தியாவுக்கு. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கோம், இவ்வளோ சாதி இருக்குன்னு சொல்லணும், அப்போ விட நீங்கள் காலத்தில் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன காலகாலமாக வந்து பார்ப்பனர்கள் தான் வந்து
எல்லாத்துலையும் அதிகாரத்தில் இருக்கிறான். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏன் இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சவுத் பரோடுக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் மெஜாரிட்டி இல்லையா, உங்களாலையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே, எதுக்கு தனியாக ஒரு சிறப்பு தொகுதி என்ன உங்களுக்கு? நாங்கள் பேச வந்தது வந்து எவ்வளோ வயது வந்திருக்கோம், எந்த வயதுக்கு கொடுக்கலாம், என்ன தகுதி கொடுக்கலான்றதா பேச வந்தோம். சரி, மீண்டும் வந்து சவுத் கம்பெனி ஒன்று வேலைக்காக அவனும் இந்தியா இவங்க பேச பேச பார்ட்னர்கள் நாலாவதுல வராங்க. பார்ட்னர்களும் வந்துட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்குற எல்லா கூட்டமும் அவனும் சொல்லியிருக்கான். அவன் கொடுக்கக்கூடாது, இடதுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவன் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு கூட அவனை திரும்பி போயிடறான். போயிட்டு என்ன இது எவ்வளோ சொல்லி கூட அவன் கேட்க மாட்டாங்க, என்ன இதை பண்ணுறது நினைக்கிறான். மீண்டும் போவோம், அங்கே போய் பேசுவான். அவங்க சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் அங்கே வாங்க லண்டனுக்கு, எல்லாரும் திரும்பி கூப்பிடுறான். அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே போகும்போது லண்டனுக்கு அப்போ 2வது முறை அனுப்புவாங்க PM நாயரும். அது வந்து ராமசாமியுடைய ரெட்டி நாயுடு ஒருத்தர் இதெல்லாம் போகிறாங்க. போயிட்ட பிறகு அங்கே போய் இறங்கின உடனே இவர் ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. PM நாயர் உடம்பு செய்யணும் போகிறார். அங்கே போனாங்க. அந்த அதே மாதிரி இந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டுக்குழுக்கு உருவாக்கி அந்த கூட்டுக்குழு அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து முஸ்லீம் லீக் போய் சொல்கிறாங்க, காங்கிரஸ் போய் சொல்லுது, தாழ்த்தப்பட்டவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க தரப்பு சொல்கிறாங்க. அப்போ இவங்க போய் சொல்கிறது இவரால் போய் கூட்டுக்குழு போக முடியும் இந்த குழு. அவங்க சொல்ல சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறோம். வந்து ஹாஸ்பிட்டலே அவருடைய கருத்தை கேட்டோம் சொல்கிறோம். மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரத்தில் மறுநாள் காலை 5 மணிக்கு கொடுத்துறாரு. PM நாயர் அங்கே இறந்துறாரு. என்ன அவர் தான் சரியாக வாதாட முடியும், அவர் சரியாக சொல்ல முடியும், அவரே இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் இறந்து அந்த அடக்கத்துங்க இங்கிருந்து போனால் ஒரு பாத்திரமும் போய் பார்க்கலாம். அங்கே ஒரு ஆள் கூட போய் பார்க்கலையே அந்த அடக்கத்தில். அவ்வளோ வெறுப்பு அவர் மேலே. அதுக்கப்புறம் சரி மற்றவங்க போய் அந்த அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை கொடுத்து பேசுகிறாங்க. அறிக்கை கொடுத்து பேசும்போது இந்த மாதிரி அதிகப்படியாக வரி நாங்கள் தான் கொடுக்குறோம், பார்க்க நல்லது தான். எங்கள் வரியை அதிகமாக அனுமதிக்கிறது பார்ப்பனர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்க மாட்டேன்னா எப்படி நீங்கள் சொல்லி பேசும்போது தான் அப்புறம் அவர் எக்மெண்ட்டை அவரே வந்துடுறார். கொடுக்கிட்ட பேசும்போது அவரே வந்துட்டு சரி நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, நீங்கள் நான் என்ன திரும்ப திரும்ப தான் சொன்னேன், நீங்கள் அது காதில் வாங்கிக்க மாட்டேங்க. சரி பார்க்கணும். 2 பேர் 2 குழு கேட்குறாரு. சரி 2 பேரும் பேசுங்க, நீங்கள் முடிவெடுங்க. அவங்க முடிவு எடுக்கிறார். சரி இது முடிவு எடுக்கலன்னா நீங்கள் கிளம்பி போங்க, என்ன திருப்பி இன்னொரு குழு போடுறோம், அந்த குழுக்கிட்ட பேசுகிறேன், உங்களால் பட்ஜெட்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு திரும்பி இந்தியாவுக்கு போகிறாங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து மீண்டும் ஒவ்வொரு பேசுவோம்னு சொல்லி கவர்னர் வெலிங்டன் அவர் இன்னொரு குழு பேசுகிறார். அவர் சொல்கிறாரு மொத்தம் 63 சீட் இருக்கு இல்லையா, 63ல் வந்து உங்களுக்கு 22 கொடுக்குறோம், மீதி வந்து காமனாக வச்சுருவோம். தேவை சொல்ல 63 சீட்டில் 65 சீட்டில் 42 எங்களுக்கு வேணும், அது கீழே நாங்கள் வர மாட்டோம். அவர் எவ்வளோ பேசுவார். அப்புறம் முடிஞ்ச அப்புறம் வந்து நடுவன் ஒரு ஆள் மெஸ்டன் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அந்த மெஸ்டன் வராது, அவர்கிட்டையும் பார்ட்னர் சொல்கிறாங்க. அப்போ வந்து CP ராமசாயரும் அவங்களுக்கு பார்ட்னருக்காக அவர் நிற்கிறாரு. இங்கே PT தியாகராஜர் நிற்கிறாரு. மீண்டும் அது ஒரு பிரச்சனை. நாங்கள் 75% கம்மி வாங்கவே மாட்டோங்கிறாரு. அப்படி அவர் சொல்கிறாரு 28% கொடுக்குறாங்க, 28 65ல் 28 கொடுக்குறோம், ஒத்துக்காடி போனேன்,
அந்த மர்சன் நடுவர் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு. அதோட இவங்க கேட்டு எதுவுமே நடக்கலை. நடக்காமலே தேர்தல் அறிவிச்சிடறாங்க. தேர்தல் 1920 அந்த வருஷத்துல நவம்பர் மாதம் தேர்தல் நடக்கும். விருப்பப்பட்ட எங்கே நான் போனேன். ஆனால் அந்த தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸ் அந்த தேர்தல் பங்கெடுக்கல. காங்கிரஸ் தேர்தல் புறக்கணிப்பு நடத்துவாங்க. இவங்களுக்கு எதிராக யாரும் இல்லை. எதிராக யாரும் இல்லாதாலேயே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற உடனே முதல் வேலையா, ஏன்னா இடஒதுக்கீடு தான் அவங்களோட முக்கியமான இது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த டீநகரில் தணிகாச்சலம் ரோடு இருக்குதுங்களா, அந்த தணிகாச்சலம் தான் தணிகாச்சலம் செட்டி. அவர் தான் முதல் முறையாக அரசு துறையில் இடஒதுக்கீடு அனைவருக்கும் வேலை என்பது ஒரு மசோதா அவர் தான் கொண்டார். ஆகஸ்ட் 5, 1921 அவருக்கு 21 முதல்ல மசோதா தான். அப்புறம் அதுவே ஆணையா பிறப்பிக்கிறாங்க. பிறப்பிச்சா கூட இங்க எப்படி நம்ம மண்டல் கமிஷன் 79 கொடுத்துட்டு 90 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இழுத்தடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த உடனே அந்த ஆணையை நிறைவேற்றாம அப்படியே ஆற போட்டாங்க. ஏன்னா கவர்னருக்கு ஒரு பவர் இருக்காங்க. இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு இருக்கும். அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க, 2 அமைச்சர், ஒரு முதலமைச்சர். இன்னொரு குழு கவர்னருடைய கவுன்சில் இருக்கும். அப்ப அந்த கவர்னர் கவுன்சில் கிட்ட தான் சட்டம், ஒழுங்கு, நிதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கிட்ட கல்வி, மருத்துவம், கூட்டுறவு, விவசாயம் இதெல்லாம் இவங்க. அப்போ அவங்க அனுமதிக்கிறாங்க. அவங்க அனுமதிக்கல அப்படின்னு. அப்போ 24 2-3 இதுல மட்டும் வருது. 24 2ஆம் முறை வராது. 2-3 துறைகளை மட்டும் அந்த இடஒதுக்கீடு வருது. ஆனா உருப்படியா சுப்பராயன் தலைமையில 27 அவங்க அமைச்சர். சுப்பராயன் ஒரு சுயேட்சை வர்றாரு. சுயேட்சையில நீதி கட்சி சார்பாக நிற்கிறாரு, ஜெயிச்சுறாரு. ஜெயிச்சவரை சுயராஜ்ய கட்சிக்காரலாம் போய் சேர்ந்து உங்களை முதலமைச்சராகன்னு சொன்ன பிறகு அவர் நீதி கட்சி விலகிறாரு. அவர் முதலமைச்சர் ஆகிறாங்க. அவருடைய காலத்துல தான் இடஒதுக்கீடு முத்தையா முதலியார் அவர் தான் கம்யூனல் ஜீவமாக தான் 28 அது கொண்டு வராங்க. இந்த கம்யூனல் ஜீவோ கொண்டு வரும்போது கம்யூனல் ஜீவோ வந்த பிறகு தான் எல்லா துறைகளும் வந்துச்சு. இப்போ இந்த கம்யூனல் ஜீவோவை தான் 1950 சேலஞ்ச் பண்றாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா 1937 பட்டப்படி முடிச்சாங்க, பிஏ முடிச்சிடறாங்க. 1937 முடிச்சிடறாங்க. 1950 அவங்க நான் மெடிக்கல் சீட் எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய இந்த இடஒதுக்கீடு தான். சென்னை கோர்ட்டில் வழக்கு போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, சரி சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம் இல்லையா, அதான் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு சாதியை சொல்லி காமிக்கலாம், ஆனால் தப்பு சொல்லி இந்த அம்மா ஒரு வழக்கு சரிதான், இடஒதுக்கீடு வெல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு யார் அங்கன்னா அல்லாடி கிருஷ்ணன் யார் எழுதினாரோ சட்டத்தை அவரே அந்த அம்மாவுக்கு ஆதரவாக இலவசமாக பேசுறாரு. இலவசமாக ஃபீஸே வாங்காம. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்கல்ல, அப்ளிகேஷன் காமிங்க. அதனால நான் அப்ளிகேஷனை போடலாங்க. அப்ளிகேஷனை போடாமல் எப்படி நீ பாதிக்கப்பட்டன்னு சொல்ல முடியுங்க? அப்பீல்ன்றது யார் பாதிக்கப்பட்டா அவங்கள போட முடியும். எப்படி நீங்க அப்ளிகேஷனை போடல? இன்னொன்று 25 வயதுக்கு மேல இருக்கு அனுமதி இல்லை.
உனக்கு 37 வயசாகி போச்சு. 37 எப்போ முடிச்சிட்டேனே? 31 கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன். நீ முடிச்ச 17 வருஷத்துக்கு போடுற அப்ளிகேஷன் போடல. எப்படி கீழே சென்னை கோர்ட்டை எப்படி அலோவ் பண்ணாங்க? எப்படி அனுமதிச்சாங்க? ஒன்றும் கதை சொல்ல முடியும். ஆனால் வந்துடுச்சு, அப்ளிகேஷன் வந்துட்டு அது முதல்ல அங்கே கேட்டுக்கணும், செய்யலை. இங்கே வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கீழ் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு சரிதான் அதனால சொல்லி அந்த தீர்ப்பு அவங்க கொடுக்குறது. அப்போது தான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாணவர் மத்தியில் வருது. ஏன்னா அது வரைக்கும் நான் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம் இடஒதுக்கீடு. இதை வந்து மாணவர் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்து பெரியார் அதை கையெழுத்தாரு. 1950 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பெரம்பூரில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். நான் ஆகஸ்ட் 13 14 அடுத்த நாள் எல்லாரும் வந்து மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் வந்து நாளைக்கு கடையெடுத்து பண்ணணும், நாளைக்கு வந்து எல்லாரும் தெருக்கு வந்துடணும், பெரிய ஊர்வலம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும்னு சொன்னார். அவருடைய அறைகுவர் தமிழ்நாடு சம்பிக்குது, மக்கள் பெரிய போராட்டங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. அப்புறம் காமராஜர் சொல்றாரு, நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் என்ன லாபம் இதனால எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இல்லை எனக்கு என்ன தனிப்பட்ட லாபம்னா இருக்கு, மக்களுடைய கோரிக்கைக்காக நான் நிற்கிறேன், நாங்கள் அப்போ சார் நீங்கள் அப்பீல் பண்ணுங்க, ஆனால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். போராட்டம் நடத்தணும். அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு அப்பீலுக்கு போகுது. அப்பீல் போன பிறகு தான் இந்த போராட்டம் நேரு சொல்கிறாருங்க, இந்த சட்ட திருத்தத்தை அங்கே கேட்குறாங்க, சட்ட திருத்தத்தை ஏன் செய்கிறீங்க, என்ன ஒரு மாநிலத்தில் பிரச்சனை பண்ணாங்க நீங்கள் வந்து சட்டத்தை திருத்தீங்கன்னா கேட்கணும். இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு மாநிலம் அது, நாளைக்கு இந்தியா முழுக்க பரவும் இது. அதனால் சட்டத்தை திருத்துவோம். சட்டத்தை திருத்தம்ங்கிறது அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எழுதினப்போ என்னன்னா வேலை வாய்ப்பில் தான் சட்டம் இருந்தது. வேலை வாய்ப்பில் தான் இடஒதுக்கீடு, கல்வியில் இல்லை. இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் கல்வியிலையும் வருது. 15 நாள் ஒரு பிரிவை போட்டு இனிமேல் கல்வியிலையும் வேலை இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி அது சொல்கிறாங்க. இதுதான் முடிச்சதான். நன்றி. ரொம்ப நேரம் ஒரு காய வச்சுட்டேன். இதோட என்னுடைய உரையை முடித்து கொடுக்குறேன். நன்றி.